ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வறுத்து அரைச்ச கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க. இட்லி, சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சேர்த்து பர்ஃபெக்டாக ஒரே குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த குழம்பு தாங்க ஒரு சரியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரெசிபிக்கு தேவையான டீட்டெயில் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா இந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் வேறு எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான்வெஜ்னால் நல்லெண்ணெய்னா இன்னும் ஒரு மணமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் போட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு அதை சேர்த்துருங்க. ஸோ உப்பையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அப்போ தான் தக்காளியோட சாறு நல்லா இறங்கும். ஸோ இப்போ தக்காளியோட சாறு நல்லா இறங்கிருச்சு. ஸோ நம்ம இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கதையோட நாயகன் நம்ம சிக்கனை உள்ளே போட்டு அதை கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்குங்க. மசால் போடுறதுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் சிக்கன் கொஞ்சம் இந்த தக்காளி சாஸில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். சிக்கன் இப்போ அந்த தக்காளி சாறுலாம் கொஞ்சம் சேர்ந்து கொஞ்சம் ஃபுல்லாக வேகலை, கொஞ்சம் லைட்டாக அரைவேக்காடு கூடன்னு சொல்ல முடியாது நம்மளால். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடியை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணியாச்சு. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் பால் அதை அந்த குழம்புல சேர்த்து ஊற்றி கொஞ்சம் நேரம் அதை லைட்டாக கொதிக்கட்டும். ஸோ இது நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்ச மசாலா போட்டு குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் குழம்பு மனம் வீடு முழுக்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க. பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? அப்புறம் என்ன, ஒரு ஃபைனலாக ஒரு டச் கொஞ்சமாக மல்லி செடி கட் பண்ணி குழம்புல போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலையே பீட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான வறுத்தரைச்ச கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்னங்க, சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனாக எதுக்குனாலும் வச்சு சாப்பிடுங்க. நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சூப்பரான வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.